ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் அடியேன் கனடா தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வேதாகம கல்லூரி படிப்பதற்காக நான் வந்திருந்தேன். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த தேசத்தை குறித்ததான பாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆகையினாலே இந்த தேசத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எழுப்புதலுக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. என்னுடைய வாஞ்சை விருப்பத்தை இந்த தேசத்தில் இருக்கிற இளம் வாலிபர்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கடந்த நாட்களிலே ஒரு சபைக்கு நான் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது நான் அங்கே சென்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தது. என்னவென்று சொன்னால், ஒரு தம்பதியினர் அவர்களிடத்தில் ஒரு சிறு பையனை கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இது நீங்கள் ஜெபித்ததனுடைய ஜெபத்தின் பலன் என்று சொல்லி. நான் கேட்டேன், எப்படி என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே சபையில் வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தை கொடுக்க வந்தீர்கள். அப்பொழுது உங்களிடத்தில் நாங்கள் எங்களுக்கு குழந்தை ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டிருந்தோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்தீர்கள். உங்களுடைய ஜெபத்தினுடைய பலன் இப்பொழுது நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். அதை கேட்டவுடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கிறது பெஞ்சமின் என்று சொல்லப்படுகிற அந்த 8 வயது நிறைந்த சிறு பையன். கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தினார். அதே போல் நான் வான்கூவர் பகுதியில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு தம்பதியினர், அவருடைய குடும்பம் 5 அழகான பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் சிறு சிறு பிள்ளைகள். அந்த குடும்பத்தினர் அவர்களுடைய வீடு அவர்களுக்கு போதிய அளவுக்கு இல்லாததினாலே அவர்கள் வீடை விற்றுவிட்டு ஒரு நல்ல ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். கடந்த ஆண்டு சென்ற பொழுது அவர்கள் இருந்த வீடு விற்றாகிவிட்டது. ஆனால் அதனுடைய பலனாக புதிய வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் கிடைக்கவே இல்லை. மிகுந்த சோர்வு. நான் இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் என்னிடத்தில் தொடர்ந்து கேட்பார்கள், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்கு வீடு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நானும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஜெபிப்பேன். ஒரு பெரிய மாற்றம் இல்லாதது போல தோன்றினது. ஆனால் பாருங்கள், நான் இப்பொழுது வான்கூவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவர்களிடத்தில் தெரிவித்தேன், நான் வரப்போகிறேன் என்று சொல்லி. அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் நாங்கள் உங்களிடத்தில் ஒரு காரியம் சொல்ல மறந்து போய்விட்டோம். நாங்கள் புதிய வீட்டை வாங்கியாச்சு. நீங்கள் வரும்பொழுதும் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறதும் ஒரே நாளாக இருக்கும் என்று சொன்னார்கள். உங்களுடைய ஜெபத்தினுடைய பலன் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். நான் வருகிற நாட்களில் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல போகிறேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அதே போல் ஒரு தாயார் சென்னை பகுதியிலிருந்து அவருடைய மகனுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்க கேட்டார்கள். அவர்கள் திருமணத்துக்காக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக ஒரு மணப்பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு பெரிய வேதனை. ஏன் திருமணமாகவில்லை? எனக்கு வயதாகி கொண்டே போகிறது. அவன் தனியாக இருப்பது எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி கண்ணீரோடு சொன்னார்கள். நாங்கள் ஜெபித்தோம். கடந்த மாதத்தில் ஒரு அருமையான ஒரு மகளை நிச்சயம் பண்ணியிருக்கிறார்கள். எவ்வளவு நல்ல தேவன்! நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆமேன். இந்த நாட்களில் வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுக்காக நான் விசேஷமாக உபவாசித்து ஜெபிக்க போகிறேன். நீங்கள் மேலே காண்கிற இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். அதே போல் இந்த ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு. நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும். அநேக பொருளாதார தேவைகள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, ஏவப்பட்டவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு
எங்களிடத்தில் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக இந்த ஊழியத்தில் விதையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். நான் சொல்ல போகிற இந்த வசனம் ஒரு எதிர்பார்ப்பின் வசனமாக கூட காணப்படலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் முயற்சி செய்கிறோம். இது நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறோம். ஆனால் முயற்சி செய்கிற எல்லா முயற்சியும் ஜெயமாக மாறுகிறது இல்லை. அநேகம் பேர் தொழில் செய்கிறார்கள், அநேகம் பேர் திருமணத்துக்காக ஆயத்தமாகிறார்கள், அநேகம் பேர் குழந்தை ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல நன்மைகள் வருகிறது இல்லை. ஏனென்று சொன்னால், கைகூடி வர பண்ணுகிறவர் நம்மோடு கூட தயவாய் நமக்கு கைகூடி வர பண்ணவில்லை என்று சொன்னால் நம்முடைய முயற்சி எல்லாம் விருதமாக போய்விடும். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில், நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கைகூடி வர பண்ணுவேன். இது நெகேமியாவினுடைய எதிர்பார்ப்பு. நெகேமியா என்ற மனுஷர் வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவன், லீடர் என்று சொல்லலாம். அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பாத்திரக்காரர், ஒரு சாதாரணமான ஒரு வேலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வேலை உள்ள ஒரு மனுஷர். அவர் தன்னுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை வைத்திருந்தார். என்ன வாஞ்சை என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமின் மதிலை நான் கட்டி எழுப்புவேன். அவருடைய சம்பளத்துக்கும் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. ஒருவேளை உங்களுடைய தரிசனமும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கைகூடி வர பண்ணுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ பெரிய முடியாத காரியம் கூட அவர் கைகூடி வர பண்ணுவார். ஒருவேளை 10 மாதங்கள் முயற்சி செய்துவிட்டு சோர்ந்து போய்விட்டீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் கைகூடி வர பண்ணுவேன். கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். எப்படி கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்று சொன்னால், அவர் நமக்கு முன்பாக சென்று, அது எவ்வளவு சந்தோஷம். அவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அநேக முயற்சிகளை செய்துவிட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன். பாருங்கள், கைகூடி வர கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த காரியம் வாய்க்கவில்லை என்று சொன்னால் வாய்க்கவில்லை என்று தான் அர்த்தம். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் தன்னுடைய ஆஸ்தியை விற்று செலவழித்து காரியங்களை செய்தார். ஆனால் வியாதி போன பாடில்லை. ஆனால் வஸ்திர தொங்கல் அவளுக்கு அற்புதமாக மாறினது. அதே போல் நீங்கள் ஆண்டுடைய பிரசனத்தில் காத்திருக்கும் பொழுது அநேக ஆண்டுகளாக காத்திருந்தது உங்களுக்கு நன்மையாக மாறும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அநேக சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போய்விட்டீர்களா? கர்த்தர் இந்த மாதத்தில் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்தில் பெரிய நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம். பாருங்கள், அவர் கைகூடி வர பண்ணுகிற காரியங்களை மனுஷன் எவ்வளோ முயற்சி செய்தாலும் தடை செய்ய முடியாது. இந்த நெகேமியாவுக்கு எதிராக சன்பொல்லாத்து தொபியா என்று சொல்லி இருவர் எழும்பி காரியங்களை தடை செய்வதற்காகவே. இன்றைக்கி அநேகருடைய பிரச்சனை அதுதான். பாஸ்டர், எனக்கு தடை செய்வதற்கு அநேகம் பேர் இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. எவ்வளவு தடை செய்ய நினைச்சாலும் ஆண்டவர் செய்ய நினைத்ததை மனுஷன் தடை செய்ய முடியாது. இந்த சன்பொல்லாத்தும் தொபியாவும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கர்த்தர் நெகேமியாவோடு கூட இருந்தார். யோசேப்பை சகோதரர்கள் அழிக்க நினைத்தார்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே நம்பாமல் இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் மோசேயோடு இருந்தார். யோசுவாவுக்கு கர்த்தர் அருகிலே நின்று அவனை வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போனார்.
எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படி நடக்கப் போகிறதோ என்று சொல்லி, இந்த மாதத்தில் கைகூடி வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அவர் திறந்த வாசலை ஒரு மனுஷனாலும் பூட்ட முடியாது என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளே வர வேண்டும். எத்தனையோ காரியங்களை நாம் முயற்சி செய்து அது நடக்கவில்லை என்று சொல்லி விட்டு விட்டு போகிறோம். ஆனால் ஒரு காரியம் நமக்குள்ளே இருதயத்தின் ஆழத்திலே காணப்பட வேண்டியது, கர்த்தர் திறந்ததை மனுஷன் அடைக்க முடியாது, கர்த்தர் மூடினதை மனுஷன் திறக்க முடியாது. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் அடைத்ததை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்களா? அதற்கு மாறாக ஆண்டுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, எனக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசலை எனக்கு காண்பீங்க. 2010 எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை, நான் அமெரிக்க தேசத்தில் போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி. இங்கே கனடா தேசத்தில் இருக்கிற வேதாகம கல்லூரியிலே எனக்கு முழு ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்னை இங்கே கொண்டு வர ஆயத்தமாக இருந்தார்கள். இப்பொழுது பாருங்கள், என்னுடைய இருதயத்தில் நான் நினைத்த கல்லூரிக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் எனக்காக திறந்த கதவுகள் அற்புதமான கதவுகளாக காணப்பட்டது. நான் 15 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவைகள் எல்லாவற்றையும் நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நான் வேறு எங்காவது போயிருந்தால் கூட இவ்வளவு நன்மைகளை பார்த்திருப்பேனா என்று சொல்லி தெரியாது. பிரியமானவர்கள், ஏற்ற காலத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய மகளுக்காக நான் கிட்டத்தட்ட 250 ப்ரோஃபைல்ஸ் பார்த்துருப்பேன் என்று சொல்லி சொன்னார். நான் ஒரு காரியம் சொன்னேன், இயற்கையாக கர்த்தர் ஒரு நபரை கொண்டு வர். அதே போல் கடந்த நாட்களில் அந்த சகோதரனுடைய மகளுக்கு ஒரு அருமையான திருமணத்தை கர்த்தர் நடத்தி தந்தார். அது அவருடைய கிருபையினுடைய மேன்மை என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதே போல் என்னுடைய திருமண வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். என்னவென்று சொன்னால், 2016 நாங்களும் யாரிடத்தில் போவது என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் எங்களுக்கென்றே கர்த்தர் ஏற்படுத்தினது போல திருமண வாழ்க்கையை கர்த்தர் இணைத்து வைத்தார். அந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து இணைத்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் இணைக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் செய்கிற அற்புதங்களையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனையோ தடைகள் வந்தாலும் நீங்கள் செய்யக்கூடாத 2 காரியம், முறுமுறுப்பு. 2வது, எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி கலங்கி கொண்டே இருக்கிறது. இந்த 2ம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய 2 காரியம், உங்களுடைய கண்ணீரை விட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். அன்னாள் செய்த ஒரு காரியம், அவளுக்கு கண்ணீரின் பாதை இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அவள் சொன்னாள், நான் கண்ணீர் விட போகிறதில்லை. அவளுடைய முகம் துக்கமாக இருக்கவில்லை என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஏலியனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை, நீ சமாதானத்தோടെ போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் கைகூடி வர பண்ணுவேன். தடைகள் மத்தியிலும் கைகூடி வர பண்ணுவேன். நீ அதை விசுவாசி. 2வது முக்கியமான ஒரு காரியம், அவரை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் எனக்கு செய்வார், என் தேவன் நல்ல தேவன் என்பதை நீங்கள் அறிந்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, கைகூடி வர பண்ணும். அந்த மாதம் கைகூடி வர பண்ணுகிற மாதமாக மாற்றித்தார். ஆசீர்வதி. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.